செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பொதுமக்களே, இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள வீரராகவன் ஏரியின் அழகிய தோற்றம். கிராமத்தில் வயலில் விளைந்த பயிர் போல பச்சை பசேலென காட்சி அளிப்பது நம்ம குரோம்பேட்டையில் வீரராகவன் ஏரி முழுவதும் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகள் எவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறது பாருங்கள். இதை பார்த்து ரசித்து மகிழ தெரியாத குரோம்பேட்டை மூத்த சமூக ஆர்வலர் சந்தானம் கொதித்து எழுகிறார். அவர் அரசாங்கத்தையோ மாவட்ட நிர்வாகத்தையோ தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தையோ பார்த்து கேட்கவில்லை, உங்களை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்துதான் இந்த கேள்வியை கேட்கிறார். குரோம்பேட்டை நியூ காலனி, லட்சுமி நகர் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீராக அல்ல வீட்டு உபயோகத்திற்கு நிலத்தடி நீர் ஆதாரத்தை வழங்கி வரும் வீரராகவன் ஏரி தூர்வாரி தூய்மைப்படுத்தாமல் இப்போது கழிவுநீர் ஏரியாக மாறிவிட்டது. அதை தூர்வாரி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. நமக்கு நீர் ஆதாரத்தை வழங்கும் ஏரியை காப்பாற்ற யாரும் முன்வரவில்லை. வீரராகவன் ஏரியை சுற்றிலும் உள்ள குடியிருப்புகளுக்கு மட்டுமல்லாமல் சானட்டோரியம், ஜிஎஸ்டி சாலையில் தற்போது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை, தாம்பரம் மாநகராட்சி அலுவலகம், தேசிய சித்த மருத்துவமனை, காசநோய் மருத்துவமனை ஆகியவற்றுக்கு தேவையான நிலத்தடி நீரை எங்கிருந்து பெறப்போகிறார்களோ தெரியவில்லை. நிலத்தடி நீர் வழங்க ஒரே ஆதாரமாக அருகாமையில் இருக்கும் வீரராகவன் ஏரியை கழிவுநீர் கலந்து மாசடைந்து போய் துர்நாற்றம் வீசும் வீரராகவன் ஏரியை காப்பாற்ற வேண்டுமா, இல்லை கைவிட்டு விடலாமா? பொதுமக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.